ஹாய் கைஸ். இன்னைக்கு மண்டே. பேங்க் எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ, இதில எப்படி நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் நீங்க இப்போ தான் இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் எப்படி மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட எண்டுல சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ ட்ரேடுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பேங்க் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் பேங்க் தான் நம்ம குடுக்கணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நேத்தையோட ஃப்ரைடே லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ள தான் மார்க்கெட்டு இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம இப்போ எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ள நான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால இந்த 15 மினிட்ஸை நான் ஒரு 50% டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நமக்கு கிடைக்குது. இப்போ நான் இந்த இடத்துல மார்க்கெட் செல்லிங்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ இதில் நம்ம இமிடியேட்டா என்ட்ரி கொடுத்துடலாமா அப்படின்னா, நான் இன்னைக்கு ட்ரேட்ல கொடுக்கல. டிசிஷன் எடுக்கல. ஏன் அப்படின்னா, இதே ஃபின் நிஃப்டி சார்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபின் நிஃப்டில பை காமிக்குது. பேங்க் எக்ஸ்ல செல்லிங் காமிக்குது. ஸோ அதனால நான் இந்த ட்ரேட இதுவரைக்கும் ட்ரேட் எடுக்கவே இல்ல. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபின் நிஃப்டி சார்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஃபின் நிஃப்டி சார்ட். பேங்க் எக்ஸ்பைரியை நான் 50% மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல தான் நமக்கு பேங்க் எக்ஸில் ஒரு செல்லிங் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். பட் ஃபின் நிஃப்டியில் பாருங்க, இம்மிடியேட்டாக இந்த 9:36 கேண்டில் பையிங் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஃபின் நிஃப்டியில் என்ட்ரி எடுக்கலாமா? இது ஃபின் நிஃப்டியோட 24,850 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இப்போ நமக்கு இந்த கேண்டில் தான் என்ட்ரி கேண்டில். ஓகே, இப்போ நம்ம எப்பயுமே என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், நம்மளோட என்ட்ரி கேண்டில், அந்த கேண்டில் அதுக்கு முன்னாடி அன்னைக்கு டே லோவில் எந்த கேண்டில் வந்ததோ அதுலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, 84 ரூபாய் 85 பைசா வந்தால் நான் ட்ரேடை எடுப்பேன். ஓகே, இது எப்போ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10:45க்குள்ளே வரணும். ஏன் அப்படின்னா நம்ம 11:15க்கு மேலே ட்ரேடு பண்ண மாட்டோம். ஸோ 10:45க்குள்ளே வந்தால் அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நம்மளோட டார்கெட் ரீச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணலாம். அதர்வைஸ் இன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் ட்ரேடு ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி நோ ட்ரேட்லேயே க்ளோஸ் பண்ணிப்பேன். பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock ஆகுது. ஸோ என்னோட என்ட்ரி பாயிண்ட் 85 ரூபாயில் நான் என்ட்ரி போட்டு வச்சுருந்தேன். பட் என்னோட என்ட்ரி பாயிண்ட் ட்ரிகர் ஆகலை. பட் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் 11:15க்கு மேலே ட்ரேடு பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நான் இப்போ இதோட என்னோட இன்னைக்கான ட்ரேடை நான் முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னா, நான் மறுபடியும் 1:15க்கு மேலே மார்க்கெட்டில் பார்ப்பேன். ஸோ அப்போ மார்க்கெட்டில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா நான் ட்ரேட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா இன்னைக்கான ட்ரேடு இதோட க்ளோஸு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ ஃபின் நிஃப்டியில் இந்த மாதிரி இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸில் என்ட்ரி எடுத்திருந்தா மேலே போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். நான் உங்களுக்கு பேங்க் எக்ஸோட ஆப்ஷன் சார்ட்டை ஷோ பண்ணுறேன். இது பேங்க் எக்ஸோட ஆப்ஷன் சார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபின் நிஃப்டியில் இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுத்திருப்போம். அதாவது ஒரு 154 சம்திங்கில் தான் என்ட்ரி எடுத்திருப்போம். மார்க்கெட் மேலே போயிருக்கு, கொஞ்சமாக போயிருக்கு. நான் ஏன் பேங்க் எக்ஸில் ட்ரேட் பண்ணலை அப்படின்னா, பேங்க் எக்ஸையும் ஃபின் நிஃப்டியும் கம்பேர் பண்ணும் பொழுது ஃபின் நிஃப்டியில் தான் வேல்யூம் ஜாஸ்தியாக நடக்கும். இன்னைக்கு பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரியாக இருந்தாலுமே பேங்க் எக்ஸில் வேல்யூம் கம்மியாக தான் நடக்கும். எப்பயுமே நிஃப்டியோட சென்செக்ஸில் வேல்யூம் கம்மியாக தான் நடக்கும். நான் இதை பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த கால் ஆப்ஷன் தான் இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு, கீழே டவுன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட புட் ஆப்ஷன் சார்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுவும் பாருங்க, மெல்ட் ஆகி மார்க்கெட்
பிரீமியம் வந்துட்டு கம்மியாயிட்டே போயிட்டு இருந்திருக்கும். இங்க பாருங்க. இது புட் ஆப்ஷன் சார்ட். இதுலயும் பாருங்க. பிரைஸ் வந்துட்டு மெல்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையரு. ஸோ நமக்கு வந்துட்டு பிரீமியம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனாதான் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ கால் சைடும் புட் சைடு 2 சைடுமே வந்துட்டு மார்க்கெட்ல பிரீமியம் மெல்ட் ஆயிட்டே போயிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளால வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியாது. இப்போ நான் வந்துட்டு ஒரு 115க்கு மேல மார்க்கெட்டுக்குள்ள வரும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கரெக்ட்டா இந்த இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. என்னோட ட்ரேடிங் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் மறுபடியும் ரிவர்சல் வந்துட்டு ஆயிருந்தது அப்படின்னா, நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்திருப்பேன். இந்த ரிவர்சலுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் கூட இல்ல. மார்க்கெட் அப்படியே அப்சைடு வந்துட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம மார்னிங் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு காமிச்சிருப்பேன்ல, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. இதான் வந்துட்டு 24,850 ஃபின் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் சார்ட்டு. நான் சொல்லியிருப்பேன் ஒரு 10:45 க்குள்ள வந்துட்டா இந்த இடத்துல வந்துட்டு வந்திருந்தது. அதாவது வந்துட்டு ஒரு ரூ. 85 வந்திருந்தது அப்படின்னு நான் வந்துட்டு ட்ரேட வந்துட்டு எடுத்திருப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க இது என்ன ஆயிருக்கு பாருங்க. கரெக்ட்டா வந்துட்டு 11:48க்கு இந்த பிரைஸ வந்துட்டு டச் பண்ணிட்டு, இம்மீடியட்டா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேல போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 100% டார்கெட்டே வந்துட்டு போயிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு நான் இந்த ட்ரேட வந்துட்டு எடுக்க மாட்டேன். ஏன் அப்டின்னா, நான் வந்துட்டு 11:15ல இருந்து 1:15 வரைக்கும் ட்ரேட் வந்துட்டு பண்ண மாட்டேன். ஓகே. இந்த ஒரு நாள் வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு ட்ரேடு போயிடுச்சே அப்டின்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்த நாள்ஸ் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணேன் அப்டின்னா, இந்த 11:15ல இருந்து 1:15 வரைக்கும் ரொம்ப நாள் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ, அதனால எனக்கு இந்த ட்ரேடு வந்துட்டு தேவையில்ல. ஜஸ்ட் வந்துட்டு பாருங்க. எப்படி வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு வேலிடேட்டா இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்துட்டு மொமெண்டம் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றது இந்த 50%ல வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும்னு. இங்க பாருங்க. இது ஹை பிரைஸ் பாருங்க. ரூ. 111 இருக்கு. இந்த கேண்டிலோட ஹைல வந்துட்டு நம்ம ரூ. 111ல வந்துட்டு என்ட்ரி எடுத்தோம்னா, நம்மளோட 25% ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த இடமா தான் இருக்கும். ஸோ அழகா வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ ட்ரிகர் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஏன்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃப்ரீ கன்டென்ட்டாவே வந்துட்டு ரொம்ப வீடியோஸ் வந்துட்டு போட்டுருக்கோம். ஒன் பை ஒன்னா வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட இது வந்துட்டு புரியும். ஓகே கைஸ். இப்ப நாளைக்கான லெவல்ஸ வந்துட்டு மார்க் பண்ணிறலாம். நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால நம்மளோட ஃபேவரட் ஸ்கிரிப்ட் வேற. ஃபின் நிஃப்டிய தான் நம்ம டார்கெட் பண்ண போறோம். ஏற்கனவே நடந்த இதெல்லாம் வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். கீழ வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. பட் மேல வந்துட்டு இருக்காது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, எப்படி மார்க் பண்றோம்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்றோம். இந்த பையிங் கேண்டில்ன்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிரீன் கேண்டிலா வந்துட்டு இருக்கணும். தென் வந்துட்டு இந்த கேண்டிலோட கீழ வந்துட்டு விக் பெருசா இருக்கணும். மேல சின்னதா இருக்கணும். இவ்வளோதான் சிம்பிள். இதுல நம்ம டவுட்டா இருக்க கேண்டில்ஸ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி வந்துட்டு மார்க் பண்ணுவோம். ஒரு பையிங் கேண்டிலா வந்துட்டு எனக்கு தெரியுது. எப்படி இந்த கேண்டில் பாருங்க. கொஞ்சம் வந்துட்டு எனக்கு பார்க்கும்பொழுதே தெரியுது. இதுல மேல இதா இருக்குன்னு சொல்ட்டு. பட் உங்களுக்கு வந்துட்டு வியூ ஆகல அப்படின்னா, ஸ்கேல் இங்க இருக்கும். இந்த ஸ்கேல எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சு இங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா, கீழ பாருங்க 18.45 பாயிண்ட்ஸ் வந்துட்டு காமிக்குது. இதே போல மேல வந்துட்டு க்ளோஸ் பிரைஸ்ல வச்சு இங்க மார்க் பண்ணீங்கன்னா 16.60 காமிக்குது. ஸோ அதனால இதுவும் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் தான். ஓகே. இப்போ செல்லிங் கேண்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, இங்க பாருங்க. இந்த கேண்டில் வந்துட்டு பார்த்த உடனே இந்த 2 கேண்டிலுமே வந்துட்டு செல்லிங் கேண்டிலா தான் வந்துட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு இந்த மாரி மார்க்கெட் ரிலேட்டடா பார்த்தாலும் சரி, வீடியோஸ் வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அவங்க சொல்றது வந்துட்டு உங்களுக்கு புரிய வரும். ஓகே. லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு நம்ப பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை. அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, பேங்க் நிஃப்டியும் நம்ம வந்துட்டு நாளைக்கு மார்க் பண்ணிக்கணும். பேங்க் நிஃப்டிலயும் நாளைக்கு காமா எஃபெக்ட் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டிலா இருக்கு. இன்னைக்கு இந்த பிரைஸ் வந்துட்டு டச் ஆகாதனால அது வந்துட்டு நம்ம வேலிடேட்டா தான் வந்துட்டு எடுத்துக்கணும். தென் வந்துட்டு பார்க்கும்பொழுது இந்த கேண்டில் எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க வந்துட்டு மெஷர் பண்ணி வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சென் செல்லிங் கேண்டில பொறுத்தவரைக்கும் இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செல்லிங் கேண்டிலா தெரியுது எனக்கு.
இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பிளாக் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது, இது லாஸ்ட்டு 15 மினிட்ஸா 30 மினிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு மார்க் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு 30 மினிட்ஸ் கேண்டலில் தான் மார்க் பண்ணுவோம். பட் லாஸ்ட் கேண்டல்ன்றது எப்பயுமே வந்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டலாக தான் வந்துட்டு இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம 30 மினிட்ஸாக மார்க் பண்ணிப்போம். இங்கே வந்துட்டு 15 மினிட்ஸாக தான் இருக்கும். 15 மினிட்ஸ்லேயும் 30 மினிட்ஸ்லேயும் வந்துட்டு சேம் லாஜிக்கை தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.